இன்னைக்கு என்ன வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சா அது பார்க்கணும் சண்டே. சரி, இன்னைக்கு என்ன வீடியோவா இருக்க போகுது, என்ன ஃபன்னா இருக்க போகுதுன்னா, எனக்கு நானே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஐ மீன் ரேண்டமாக பார்த்து கொஸ்டின்ஸை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு விஷயம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு ஒன்று. இன்னொன்று வந்து கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறேன் பண்ணுறேன். ஸோ இது போலாமா? ஆக 90s kid Da Nandi. ஸோ எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இன்ட்ரடியூஸ் ஆகிடுது. Ingy Pingy Pongy, father had a donkey, donkey died, father cried, Ingy Pingy Ponky. Key. அது இதான் பாவா கூட்டம் இருக்கு. First question is, நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு போடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதாச்சும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுமா? இல்லை சேனல் பார்க்கலாம். நான் பெற்ற படுத்த உடனே தூங்கிடுவேன். இது பழனும் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் கிரியேட்டர்ஸுக்கு தெரியும். ஸோ அவங்களால நைட் டைம்ல ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். மணி 1:30 நீ இல்லையா? வாழ்க்கையில நிம்மதியே இல்ல பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர். தூக்கம் வருது பிரதர், ஆனா வேலை இருக்கு பிரதர். சரி தூக்கமா வேலையான்னு பார்க்கும்போது வேலை பார்க்கணும் பிரதர். ஒரு மனுஷனுக்கு அதான் எவ்வளவு வேலை தான் வாழ்க்கை. ஸோ ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஒர்க் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பிளான் பண்ணி பண்ணுறது இல்லை, அது வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது நைட் வரைக்கும் போகும். ஸோ அதனால் நைட்டில் தூங்கணும் பிளான் பண்ணலே எனக்கு ஒதுக்கிடும். கரெக்டாக வந்து தூங்க வர முடியாது என்னால். ஒர்க் இருந்தாலும் சரி, ஒர்க் இல்லைனாலும் சரி, நான் எப்பவுமே படுத்து வந்து எனக்கு தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இந்த மாதிரி அனுபவம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு தூக்கம் வராது அவ்வளோ தூக்கம். அதுதான் பிரச்சனையே. யா நெக்ஸ்ட் போவோம். மியூசிக்கலாக ஆனால் என்ன பண்ணுவேன்னா எதை பண்ணேன், உலகத்தையே சுற்றுவாங்க. பாஸ்போர்ட் இல்லை, செலவு பண்ணணும் இல்லை, டிக்கெட் வாங்கணும்னு இல்லை, செக்கிங் பண்ணணும்னு இல்லை, லக்கேஜ் அது இதுன்னு எதுவுமே இல்லை. இருந்தாலும் யார் நம்மளை பார்க்க போகிறாங்க? ஸோ ஒரு உலகத்தை நல்லா சுற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த பிரச்சனை போல நினைக்கிறேன்னா நான் இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் எடிட்டிங்கில் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் நான் எழுந்திக்கவே மாட்டேன், அந்த பிளேஸை விட்டு எழுந்திக்க மாட்டேன். ஃபுல்லாக எடிட் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வேறு ஒர்க்கே பண்ணுவேன். அண்ட் வேறு ஏதாவது பண்ணுவேன், சாப்பிடுவேன், தண்ணி குடிப்பேன், எதுவாக இருந்தாலும் அதை அப்புறம் தான் பண்ணுவேன். தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அந்த ஒர்க் முடிச்ச வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ இது இல்லை, நான் இப்படி பண்ண மாட்டேன். டிஸ்ட்ராக்ட் ஆகுறது இது வந்து கரெக்டு. நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரே இடத்துல உட்காந்து தான் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அண்ட் எங்கே உட்காந்துட்டுன்னா எக்ஸாக்டாக எடிட்டிங் முடிச்ச வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்து பண்ணிட்டுருப்பேன். ஸோ கொஞ்சம் மூமெண்ட்டோ இல்லை தண்ணி குடிக்கிறது, இல்லை சும்மா ஒரு 5 minutes
ஒரு 10 மினிட்ஸ் நான் கண்டிப்பாக நான் எடுத்து வந்துடுவேன். வீடியோ எடிட்டிங் முடிச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு என் மைண்ட் செட். ஸோ அதனால் நான் டிஸ்டர்பே ஆக மாட்டேன். நெக்ஸ்ட் போவோமா? இது என்ன தேவை? சீரியஸாக முக்கியம். போகுது. பார்க்கலாம். இது வந்து ஆன்சர் என்னன்னா, ஒரு பாட்டு முடிச்சாக்கா எனக்கு போர் அடிச்சிடணும். எனக்கு அந்த வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு ஒரு அரை நாளைக்கே நான் வந்து 1000 வாட்டி கேட்பேன். ஸோ அந்த மாதிரி கேட்குது நான். எனக்கு ஒரு பாட்டு பிடிச்சா எனக்கு வெறுக்கணும் அந்த அளவுக்கு கேட்டுட்டே இருப்பேன். இது சாப்பிடும்போது, ஏதாவது பண்ணும்போது, ரெடி ஆகும்போது, அந்த டைம்லலாம் வந்து அந்த பாட்டு போட்டுருவேன். அது பாட்டுக்கு ப்ளே ஆகும். ஸோ அதனால் இது இல்லை, இவ்வளோ தடவைலாம் இல்லை, அதுக்கும் மேலே. நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ரைட். இந்த கொஸ்டின்ஸ்னா உங்களோட ஆன்சரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பார்க்கலாம் உங்களோட ஆன்சர் என்னவா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். யா ஒரே ஒரு விஷயம் தான் எரேஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு விஷயம் இருக்கும். ஒரு போஸ்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி போஸ்டர் இல்லை. அந்த மாதிரி போஸ்டர் தான் நான் வந்து எரேஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். ஆள்லாம் கிடையாது. வந்து அது ஒரு லெசனாக பார்த்தா தவிர்த்து அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ண முடியும். என் லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அது அப்படி லெசன். ஸோ அதனால எதுவானாலும் சரி நான் அந்த மூமெண்ட்டை வந்து எரேஸ் பண்ணிடுவேன். அந்த மூமெண்ட்டை நினைச்சு ஹாப்பியாக பண்ணுவேன். ஏன்னா நான் நான் இப்போ இப்படி இருக்கேன்னா அதை சாங் எனக்கு பாஸ்டாக நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் எரேஸ் பண்ணனா நான் இப்போ வச்சுருக்க மாட்டேன். அதனால ஒரு இது எப்படி நான் சொன்னேன்னா இது எப்படி வேணாலும் போகலாம். ஓகேவா? அதனால யோசிக்கிறேன். இது வந்து கண்டென்ட்டாக வந்து சொல்லி ஒரு கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? இது அந்த வீடியோ இல்லை, இது ஃபன்னான வீடியோ. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் மட்டும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அது டீட்டெயிலாக சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? ஸோ இது எப்படி வேணால் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேடுவேன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் ஒரு தனி வீடியோவாக போட்டு நான் சொல்கிறேன். அண்ட் கேட்க மாட்டேன், உங்கள் லைஃப்பில் எது எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, this one அதை பற்றி அதை பற்றி யோசிக்காம இருக்க மாட்டேன். அன்னைக்குல என்னைக்குமே வந்து இப்போ பயிற்சி முடிஞ்சு அதை பழக்கணும் உலோசியம் இல்லைன்னா கரெக்டான ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது. கரெக்டான என்னை வந்து ஓகே அப்படின்னு சொல்ல வைக்கலைன்னா அந்த பயிற்சியை பற்றி நான் யோசிக்காம இருக்க மாட்டேன். அதை ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டாக இருக்கும். ஒய் எனக்கு ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்லலை, நான் ஏன் இப்படி விட்டுட்டேன், நான் ஏன் இப்படி அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன், இன்னும் சண்டை போட வேண்டியதானே, இன்னும் கேட்க வேண்டியதானே, பிளா பிளா பிளா.
இப்போ வரைக்கும் யோசிப்பேன். ஏதாவது ஒரு சண்டை ஞாபகம் வந்துச்சா, ஆமால இது அதான் அப்படி கேட்டுக்கிறாள் அப்படி காணிக்கணும்ல, நம்ம ஏன் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட்டோம், நம்ம ஏன் கம்பெனி இருக்கிறோம், இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா யோசிப்பேன். ஏன்னா ஒரு ஃபைட்டை அதாவது எனக்கு வந்து கரெக்டான க்ளோஸியர் பற்றி அந்த ஃபைட்டை பற்றி அதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணிட்டானா ஓகே ஃபைட், இல்லைன்னா நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். யா அதுக்கு வந்து என்ன வயசா நீங்க சமயத்துல சொல்லுவாங்க. இப்போ நான் என்னவா அந்த மூவி பேர் வைப்பேன்னு நீங்க நினைச்சு இருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் பாஸ். ஸோ கமெண்ட்ல போட்டீங்கன்னா நான் என் படத்தோட பேரா வைப்பேன்னா என்னன்னா யூடியூபர் நன்றி. அச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. பேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நல்லா எப்படி படம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? நான் ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து ஓவர் திங்கிங் எப்படின்னா லைக் இதை ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஓவர் திங்கிங் அப்படின்னு ஓவர் திங்கர் அப்படி சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம் நான் பெருசு யோசிக்கிற பழக்கம். அது மாற்றிக்கணும் ட்ரை பண்ணாலும் என்னால் மாற்றிக்க முடியல. ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பேன். ஏதாவது சின்ன நடந்தாலே ஓ மை காட் அதுவா இதுவா எப்படி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோ எப்படி ஆயிடுமோ இந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன பண்ணுது அந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன பண்ணுது இது எப்படி ரியாக்ட் பண்ணுது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது எந்த மாதிரி சொல்றது எப்படி சொல்றது ஓவர் திங்க் பண்ணுவேன் நான். ஸோ ஓவர் திங்க்னா பண்ண மாட்டேன்னா இல்லை பயங்கரமாக பண்ணுவேன். எஸ் எஸ் of course guys, of course yes yes first வயசு இன்னொரு வேர்ஷன் பொண்ணு என்னை பார்த்தா கண்டிப்பாக ப்ரௌடாலாம் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா எதாவது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நான் சொல்லிப்பேன் என்னோட தாட் ப்ராசஸ் அண்ட் என்னோட ஐடியாலஜி அண்ட் என்னோட லைஃப்பை நான் ரன் பண்ணுற விதம் அண்ட் நான் என் கெரியரை சூஸ் பண்ணுற விதம். ஸோ இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே என்னோட டிசிஷன் தான். யா வேற கொஞ்சம் சொல்லலாமா? நான் சாப்பிட்ட உடனே மறுபடியும் என்ன சாப்பிடலான்னு யோசிச்சேன். என்ன இல்லை மசாலா பூரி முன்னாடி பானி பூரி நல்லா இருக்கே, இப்பவே போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என்ன சாப்பிடலான்னு யோசிச்சேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஓகே இது இப்போ இது சாப்பிட்டா நைட் என்ன சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா வேணாமா, இல்லை நைட்டு டின்னர் முடிச்சுக்கலாமா, நைட்டு என்ன டின்னராக இருக்கும், ஸோ இதுவானா என்ன வேற என்ன சாப்பிடலாம், வேற என்ன செய்ய சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிப்பேன். ரூமை க்ளீன் பண்ணால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது guys. க்ளீன் பண்ணனா ஒரு 3 நாள் அழகாக இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டேன்னு ஒன்று வந்துச்சுன்னா ரூம் இருக்காரு. பார்க்கலாமா?
1 மணி நேரம் சான்ஸ் பத்தாவா? எனக்கு மினிமமே சில டைம் பார்க்கணும், மீட் பண்ணி பேசணும்னு இருக்கும். ஒரு ஆளு நான் கண்டிப்பா ஸ்டூடியோ சார் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ எப்படி இப்படி இருக்காரு. Whatever a man needs, a woman also needs that. Thank you. She needs those vacations, she needs those friends, she needs her financial independence, she needs respect, she needs her gym time, she needs her fitness, whatnot. Whatever we crave for, I think they equally need it. And why take away her time from her parents and her lifestyle and what she loves to do? And when are we going to do that change? Why it's always me, myself, is what the thought was. And I'm happy to see that growth in her as an actor also here. எப்படி எப்படி அவர் இந்த மாதிரி இருக்காருன்னு கேட்கணும். அண்ட் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எப்படி இருக்க முடியும்னு. அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி அவனால இப்படி இருக்க முடியுது. அண்ட் எது இந்த மாதிரி அழகான உடனே அழகா அப்படின்னு வந்துடுவீங்க. அழகானா பர்சனாலிட்டி, அவர் பிஹேவியர், அவர் கேரக்டர், ஓகேவா? ஸோ எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும். அண்ட் இதுக்கான சீக்கிரம் என்ன, எப்படி எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க முடியும், அதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் கேட்பேன். இன்னும் நிறைய இருக்கு ஃபியூச்சர். பரவாயில்ல. ஐயோ சரி, ஓகே. Yes, by the final second. Yes. So, and நான் எப்படி ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் என் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சும்மா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு ஏன் மாத்தேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது அப்படின்னு ஆக்சுவலா தப்பு இல்லை. ஆனா தப்பு லேட் ஆகணும் லேட் ஆக மாட்டேன். ஆனால் லேட் ஆயிடுது. அது ஏன்னு தெரியல. சீரியஸாக ஒன்று சொல்லவா, எனக்கு வந்து வேணுக்கிட்ட லேட் பண்ணக்காக லேட் பண்ணிருந்தேன். எனர்ஜி சேவ் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதனால அது ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஆகும். லாஸ்ட் முடிச்சிட்டோம். லாஸ்ட் பத்து எனக்கு என் கோல் அச்சீவ் ஆச்சுன்னா அது வந்து வேணும் எனக்கு. ஸோ சோசியல் மீடியாவில் மட்டும் இருந்தாலும் கோல் அச்சீவ் ஆச்சு. என்னோட நான் சூஸ் பண்ண ப்ரொஃபஷனல் வந்து சோசியல் மீடியா தான். பட் அது நான் யூஸ் பண்ணாமல் அது சக்ஸஸ் ஆனால் பரவாயில்லையே, யூஸ் பண்ணாமல் கூட இருப்பேன். ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நான் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கான கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகே, எஸ். ஸோ வீடியோ எந்த கமெண்ட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ண வரைக்கும் சின்ன பிரேக் எடுத்து 90s.